Subscribe to the Horeb, do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? எரேமியா 31:13. 31:13 of Jeremiah. எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட வாசி ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, கன்னிகைகள் வாலிபர்கள் முதியோர்கள் எல்லாரையும் ஆனந்த களிப்பினால் மகிழச் செய்வார். The Lord says, "And the virgin and young men and old together, I will make them to dance and to rejoice." அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். I will turn their mourning into joy. அவர்களை தேற்றுவேன். I will comfort them அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். and make them rejoice from their sorrow. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். And this is the promise that the Lord gives to us. ஒரு சில வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா புருஷன் நல்லா இருப்பாரு, மனைவி சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. In some houses when we see and husband may be happy and the wife may be unhappy. சில வீட்ல வாலிபர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, முதியோர்கள் பயங்கர துக்கத்துல இருப்பாங்க. And sometimes in the families we can see the young people, they will be rejoicing and happy, and all the old ones they will be unhappy. ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்கு, வாலிபர்கள் கன்னிகைகள் முதியோர் எல்லாருமே ஆனந்த களிப்பாய் மகிழ்வார். But here we can see and then we rejoice and dance, all the virgins and young men and both all together. அப்ப முழு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியினாலும் ஒவ்வொரு சம்பவத்தினாலும் அவர்களை மகிழச் செய்ய போகிறார். In every programs and every kinds of things that the Lord is going to make them rejoice, each and every one of the members of the family. கடந்த காலங்கள்ல எவைகளெல்லாம் துக்கமா இருந்துச்சோ அந்த துக்கத்தை மாற்றி அதை சந்தோஷமாக மாற்ற போகிறார். In all the pastimes and that which were found or sorrow, the Lord is going to make it as a joy. எந்தெந்த காரியங்கள்ல அவங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருந்துச்சோ அந்த காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் தேற்ற போகிறார். In what are all the matters and they were with discomforts, the Lord is going to comfort them in the coming month. எந்தெந்த காரியங்கள் அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய சஞ்சலமா இருந்துச்சோ அதை மாற்றி கர்த்தர் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றார். And what are all things found as a mourning or what are things found as a heaviness in their heart, the Lord says, and I will make them joy. இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய நேரடி வார்த்தை. And this is not the word of the prophet, and this is the direct word of the Lord. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சபை கூடுகிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நிறைவேற்றும்படியாய் நாம் எல்லாரும் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். The Lord to fulfill the promise in each and every one of the members of the families in this gathering, let us all pray once. எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். And the promise must be fulfilled to everyone. முழு குடும்பங்கள் மகிழ வேண்டும். And all the whole family must rejoice in the Lord. துக்கங்கள் சந்தோஷமாய் மாற And வேண்டும். their sorrow must be turned into joy. வேதனைகள் மாற்றப்பட்டு தேற்றப்பட வேண்டும். And their pains must be turned and it must be comforted. ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டும். All the heaviness and all the sorrow in every family must go away from them. கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் எல்லாரும் ஜெபிப்போம். The Lord to fulfill these words, let us all pray. ஹalleluya ஹரமினா சஹத்தியா ரபானா சபானா. இந்த வாக்குத்தத்தம் நீர் உம்முடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு இந்த வார்த்தையை நிறைவேற்றும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில வாலிபர்கள் கன்னியர்கள் முதியோர்கள் சஞ்சலத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், ஆண்டவரே துக்கத்தினால் மாற்றப்பட்டவர்கள், ஆறுதலற்றவர்கள் எல்லாருக்கும் இணைந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாளைக்கு வேலை நாளா, இன்னைக்கு வேலை நாளா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். Today this work day, so let us spend. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், அதோட முடிச்சிடலாம். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. எல்லா வீடுகளிலும் குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாலும் சிலுவை ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் வாசம் பண்ணும்படியாய் தங்கி தாபரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா.
ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வீடுகளிலும் ஒரு ஏணி பரலோகத்துக்கு நேராக ஏல்பேத்தேலாக வைக்கப்பட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கார தூதன் எல்லா வீட்டை விட்டு விலகி போக முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகள்ல சுகமும் சமாதானமும் தங்கி இருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளை ஜெப வீடாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகளை நீதிமான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜனத்தையும் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தமர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெப வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபங்களை எடுத்து போட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகளுடைய பிரயாணங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபத்துகள், தீங்குகள் விலக்க, எல்லா மரணங்களுக்கு விலக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நஷ்டங்கள், சேதங்கள், துக்கங்கள், கண்ணீர்களுக்கு விலக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு விரோதமான எல்லா வல்லமைகளையும் வெட்கப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருவை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருக்கள் மத்தியிலே நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய அபிஷேகத்தினால் எல்லாரையும் முடிசூட்ட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுசு நாட்களை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரையும் குணமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகள்ல தேவ சமூகம் தங்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கோர்ட் கேசுகளை ஜெயிக்க வைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு கிடைக்க வேண்டிய பணம், பொருள், அந்த ஐஸ்வர்யங்கள், தடைகளை நீக்கி கிடைக்க செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக வருகிற வல்லமைகளை திசை திருப்ப முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் உள்ள யுத்தங்களை அதன் வாசல் வரை திருப்ப முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாதவர்களை அபிஷேகிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக சுகத்தில் நிக்க பலப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய முழங்கால்களை பலப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தரிசனம் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபத்தில் தெய்வீகத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக மாமிசம், பிசாசின் கன்னிகளுக்கு விலக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வேலைகளை கட்டளிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வருமானங்களை கட்டளிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப பையங்க பிள்ளைகளுடைய விவாக காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய ஜனத்துக்கு தேவையான ஆலோசனை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொழில்கள்ல நல்ல விருத்தி வளர்ச்சியை தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்தந்த இடங்கள்ல தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சீஃப் பாஸ்டர்மார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அமைச்சுமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அசிஸ்டன்ட் அமைச்சுமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா எல்டர் சிஸ்டர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பாஸ்டர்ஸ்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பிரதர்ஸ்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ட்ரைனிங்ல உள்ள ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலூர் சென்டர்ல லோக்கல்ல இருந்து ஊழியத்துக்கு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாய் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீய வல்லமைகள் பின்மாற்ற வல்லமைகளுக்கு ஊழியர்களை விலக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களையும் நிலைநிறுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள் மலைகள் தீவுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் நாடுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலையில் உள்ள ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாபேஸ் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை உபவாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு காட்டேஜ் மீட்டிங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சுவிசேஷ கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சண்டே ஸ்கூல் எக்ஸாம்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாச வீட்டின் வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் வேலூர்ல ஒரு கூட்டம் ஜனங்களை ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதமெல்லாம் தெய்வம் நடத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதமெல்லாம் எல்லா குடும்பத்தின் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையினால திருப்தியாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அற்புதங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிசயங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடி ஏற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகையின் நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய தூதுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய ஆயத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல இயேசு ஒருவர் என்றால் முழு சபையோடு அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கன்வென்ஷனையே மாத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். It changes your life. எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் It பண்ணுவோம். changes your understanding. லைஃபே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். It changes your life. அப்படியே ட்ரிப் பண்ணி விட்டுரும், திருப்பி விட்டுரும். It will trip or it will turn over your life. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அதுக்கு தான் சொன்ன நைட் ஜெபங்கிறது ஒரு விலையேறப்பட்டது. So I tell you the night prayers are so precious. ஒரு நைட்ல நீ உட்கார்ந்துட்டேன்னா கர்த்தர் உன் மூலமா ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம், இல்ல உனக்காக ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். If you sit in single night, the Lord is going to perform something for you, or you're going to do something for the Lord. நமக்கு வந்து நெட்ல போச்சோன்னா நைட் முழுசும் போக தெரியும். If you're able to chat or do the work at night, you're able to do the work throughout night. இல்ல சீரியல் சினிமான்னா மணிக்கணக்கா போக தெரியும், டைம்லாம் நமக்கு தெரியாது. Or serials or cinemas or movies, and we can go hours together, we will not see the time. டிராவல் பண்ணனும்னா நைட் எல்லாம் டிராவல் பண்ணுவோம். If you need to travel, you will travel the whole night. பட் பிரேயர்னா என்ன வேண்டாம் வராது. 10 நிமிஷத்துக்குள்ள கை வலிக்கும், முழங்கால் வலிக்கும், கண்ணெல்லாம் இழுக்கும், சொருகும், அப்படியே இன்னைக்கு என்னவோ செத்து போன மாதிரி இருக்கும். But prayers, you cannot stand up for 10 minutes, you can bend your knees for 10 minutes, and you will feel sleeping and slumbering. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு தானியேலுக்கு எப்படி தூக்கம் வருங்க? தானியேல் எப்படி தூங்குவான்? இவன் போய் பெர்மிட் கேட்டு வந்திருக்கானே, தவணை வாங்கிட்டு வந்திருக்கானே, தூங்குவானா இவன்? And how Daniel can sleep, and he asked for the time and permit, and how he can able to sleep. அவன் முழங்கால நின்னுட்டான், தலகீழ நின்னுட்டான், ஆண்டவரே பதில் கொடும், பதில் கொடும், பதில் கொடும், பதில் கொடும், பதில் கொடும். அப்படியே ஒரு விஷன். He stood on knees and he stood upside down and he received a vision and everything was cleared.
உன்னுடைய இரவு ஜெபம்தான் அதிசயங்களை நடப்பிக்கும். And your night prayers will perform the marvelous things. இயேசு இரவு நேரத்துல ஜெபம் பண்ணும்படியாக அவர் ஒரு மலைக்கு போனார். And Jesus went to the climbed to the mountain to offer his prayer at night. அந்த ஜெபம் முடியும் போது அவரு அப்பதான் அடுத்த மிராக்கிள் எதுல வராரு? கடல் தண்ணி மேல எப்பதான் நடக்க முடிஞ்சது அவருக்கு? ஆசிங்க. கடல் மேல் நடந்தார், தண்ணீரில் நடந்தாருன்னா சும்மாவா நடந்துட்டாரு? நைட் ஃபுல்லா பிரேயர், மிராக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. At the end of the night prayer, the miracle was started and he started to move on the sea. மத்தேயு எல்லா சுவிசேஷத்துல இருக்கு. அவர் ஜலத்தின் மேல் நடந்தார். மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். 25 இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எப்படி? சாயங்காலமான போது ஜெபத்துல போய் உட்கார்ந்தது. ஒரு பிடிக்கிறாரு. 4ஆம் ஜாமம் எத்தனை மணி? காலை 3:45. And when the evening was come and he was there alone and he went up to there to pray around every and it was 3:45 in the morning. இரவெல்லாம் பிதாவோடு உறவாடுகிறார். And the whole night and he was counseling with சாயங்காலம் 6 Father. மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பிரேயர் இப்ப எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு? காலையில 3:45க்கு போயிட்டு இருக்கு. The prayer which was started on evening 6 o'clock and it was prolonging till 3:45 a.m. அழுத்துதான் ஜெபம். And this whole pressing of the whole night. அப்பதான் அவருக்கு ஒரு விஷன் கிடைக்குது. சீடர்கள் எங்க கஷ்டப்படுறாங்க? இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் அவங்க எல்லாம் போனாங்க. Then he got a vision, obeying his words, all the disciples was listening to him.